நைவ் பேஸ் அல்காரிதம் பற்றி நம்ம இப்போ 4 வீடியோஸ் பார்த்தோம். ஸோ பார்ட் 1ல பேஸ் தியரம்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். பார்ட் 2ல பேஸ் தியரமோட டெரிவேஷன் பற்றி பார்த்தோம். அண்ட் பார்ட் 3ல பேஸ் விசஸ் நைவ் பேஸ் பற்றி பார்த்தோம். அண்ட் எப்படி வந்து நம்ம ஒரு ஹேம் ஸ்பேம் கிளாசிஃபிகேஷனில் நைவ் பேஸ் யூஸ் பண்ணி ஒரு இமெயிலை ஹேம் இமெயிலா ஸ்பேம் இமெயிலா அப்படின்ட்டு கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். அண்ட் 4th வீடியோவில் ஜீரோ ப்ராபபிலிட்டி இஷ்யூவை ஓவர் கம் பண்ண லப்லாஸ் ஸ்மூத்திங் எப்படி வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம லாக் ப்ராபபிலிட்டிஸ் ஃபார் நைவ் பேஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்காக நம்ம லாக் ப்ராபபிலிட்டி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அண்ட் என்ன இஷ்யூ இருக்குது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து ஹேம் ஸ்பேம் கிளாசிஃபிகேஷனில் தான் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ சி ரெப்ரசன்ட்ஸ் ஆர் கிளாஸ். ஸோ ஹேமா ஸ்பேமா அப்படின்ட்டு. அண்ட் நம்ம டேட்டா செட்டில் இருக்கிற அந்த மெசேஜை வந்து நம்ம வேர்ட்ஸ் மூலமா ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அண்ட் அந்த வேர்டை வந்து W அப்படின்ட்டு ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ ஒரு இமெயில் ஸ்பேம் இமெயில்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி அதோட ப்ராபபிலிட்டி வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். அண்ட் ஒரு இமெயில் ஹேம் இமெயில்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி அதோட ப்ராபபிலிட்டி வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த வேல்யூஸை கம்பேர் பண்ணிட்டு எந்த கிளாஸ்க்கு வந்து ஹை ப்ராபபிலிட்டி வேல்யூ இருக்கோ அந்த கிளாஸ் லேபிளை அந்த பர்டிகுலர் இமெயிலுக்கு நம்ம அசைன் பண்ணிடலாம். ஸோ இங்கே இருக்கிற இந்த லாஸ்ட் ஃபார்ம் தான் வந்து ஜெனரிக் ஃபார்முலா ஃபார் டு ரெப்ரசென்ட் these two formulas. So இது வந்து short form of representing naive Bayes and இது வந்து long form for representing naive Bayes for a classification task. So இப்போ இங்க என்ன ப்ராப்ளம் அக்கர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்பேம் ஃபார்முலாவை மட்டும் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நிறைய மல்டிப்ளிகேஷன் வந்து பண்ணுறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிட்ட வந்து 1000 வேர்ட்ஸ் இருக்குன்னா இங்க இருக்கிற இந்த லைக்லிஹுட் வந்து we have to calculate for all the 1000 words. So when you start multiplying result of the overall product, so நம்ம வந்து 1000 likelihood values வந்து multiply பண்ணுவோம். So இது மாதிரி for example 0.001 இது வந்து likelihood for the first word, 0.003 இது வந்து likelihood for second word. So இது மாதிரி நம்ம dot till likelihood for the last word வந்து கண்டுபிடிக்கணும். So last word ஓட likelihood வந்து 0.008 அப்படின்ட்டு அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ வேர்ட் 1 வேர்ட் 2 அண்ட் இது வந்து லாஸ்ட் வேர்ட். அண்ட் இங்கே இருக்கிற இந்த பேக்கெட் வந்து ரெப்ரசன்ட்ஸ் லைக்லிஹுட் வேல்யூஸ் பிட்வீன் வேர்ட் 3 அண்ட் வேர்ட் 999. ஸோ இங்கே வந்து நிறைய மல்டிப்ளிகேஷன் வந்து பண்ணுறோம். ஸோ நிறைய மல்டிப்ளிகேஷன் பண்ண அப்புறமா இது அகெயின் நம்ம வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஸ்பேம் அதாவது ப்ரையர் வேல்யூவோட மல்டிப்ளை பண்ணோம். அதோட வேல்யூ வந்து 0.9 அப்படின்ட்டு அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு வந்து ஒரு ரிசல்ட் கிடைக்கும்ல, அந்த ரிசல்ட் வந்து வில் பி அ வெரி டைனி வேல்யூ. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இது மாதிரி ரெப்ரசென்ட் ஆகியிருக்கு. ஏன்னா நம்ம நிறைய ப்ராபபிலிட்டி வேல்யூஸை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே போகிறோம். ஸோ ஃபைனல் ரிசல்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ரொம்ப டைனி வேல்யூவாக கிடைக்கும். ஸோ இந்த டைனி ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் வந்து வில் பி அப்ராக்சிமேட்லி க்ளோஸ் டு 0. எக்ஸாக்டாக 0வாக இருக்காது, பட் வில் பி வெரி க்ளோஸ் டு 0. ஸோ இந்த டைனி வேல்யூவை வந்து ஸ்டோர் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம வந்து பைத்தான் இல்லாட்டி அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து கம்ப்யூட்டரில் வந்து இது மாதிரி ஒரு டைனி ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பரை வந்து ஸ்டோர் பண்ணணுன்ட்டு நினச்சா அது மாதிரி வந்து நம்மளால் வந்து பண்ண முடியாது. ஏன்னா கம்ப்யூட்டர்ஸ்க்கு வந்து அந்த ஒரு சர்டன் லிமிட் இருக்குது. ஸோ எவ்வளோ ப்ரிசைஸாக வந்து ஒரு நம்பரை வந்து ரெப்ரசென்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்டோரேஜ் இஷ்யூ வந்து இருக்குது. ஸோ கம்ப்யூட்டர்ஸால் இது மாதிரி ஒரு டைனி வேல்யூவை வந்து ரெப்ரசென்ட் பண்ணி ஸ்டோர் பண்ண முடியாது இன் மெமரி. ஸோ அதனால இந்த இஷ்யூவை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we will use log probability. ஸோ இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த ஃபார்முலாவில் வந்து வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி ரிசல்ட்டை கண்டுபிடிக்கும் போது ஃபார் when we have emails with more than 100 or 1000 words இதோட ஃபைனல் ரிசல்ட் will be very very tiny value. ஸோ இங்கே வந்து ஜஸ்ட் ஒரு ரெப்ரசன்டேஷனாக காமிச்சிருக்கேன் அந்த டைனி வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இந்த டைனி வேல்யூவை வந்து மெமரியில் வந்து ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ அதனால இது எப்படி வந்து நம்ம ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு தான் வந்து நம்ம லாக் ப்ராபபிலிட்டி வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து இங்கே இருக்கிற இந்த ஃபார்முலாவை அப்படியே காப்பி பண்ணி நெக்ஸ்ட் ஸ்லைடில் வந்து பேஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்து லாக்ரிதம் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ எதுக்காக லாக் யூஸ் பண்ணுறோம் அண்ட் எப்படி வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண அந்த இஷ்யூ வந்து லாக்ரிதம் யூஸ் பண்ண அப்புறமா அது வந்து அக்கர் ஆகாது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம ப்ரீவியஸாக பார்த்தா அந்த ஜெனரிக் ஃபார்முலா. ஸோ இதுதான் வந்து நம்ம இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம வந்து லாக் வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ அதனால தான் இங்கே வந்து ln அப்படின்ட்டு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம் நேச்சுரல் லாக்ரிதம். ஸோ அதனால ப்ராக்கெட்குள்ளே இந்த ஃபார்முலாவை வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆர்க்மேக்ஸை வந்து நம்ம இதுக்குள்ளே எடுத்துகிட்டு வரல. ஸோ ஆர்க்மேக்ஸ் வந்து ஜஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் த ஹையஸ்ட் வேல்யூ மட்டும் நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ அதனால் இங்கே வந்து நம்ம லாக்ரிதம்லாம் வந்து யூஸ் பண்ணல. ஸோ இங்கே இருக்கிற இந்த டேர்மில் மட்டும் தான் வந்து நம்ம லாக்ரிதம் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து 2 டேர்ம் இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக்லிஹுட் ஆஃப் த வேர்ட்ஸ்
of the respective class. இந்த second term என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து prior of the respective class. So log of this term plus log of prior terms அப்படின்ட்டு மாறிடும். So logarithmல வந்து log of a into b is equal to log of a plus log of b. இங்க multiplication இருக்குல்ல, இந்த multiplication வந்து summation அதாவது addition மாறிடும். So இதுதான் வந்து first transformation using log. செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ப்ரீவியஸாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்ல, இங்கே வந்து நிறைய மல்டிப்ளிகேஷன் வந்து நடக்குது அப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் வந்து இங்கே ப்ளஸ்ஸாக மாறி இருக்கு. ஸோ அதுதான் வந்து இந்த ஃபார்முலா ரெப்ரசென்ட் பண்ணுது. இந்த ப்ளஸ் வந்து இங்கே இருக்கிற இந்த மல்டிப்ளிகேஷன் மட்டும் ப்ளஸ்ஸாக மாறி இருக்கு. ஸோ இப்போ நம்ம இங்கே இருக்கிற மல்டிப்ளிகேஷன் எல்லாத்தையுமே வந்து ப்ளஸ்ஸாக மாற்றணும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுதான் வந்து இந்த டேர்ம் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இந்த டேர்ம் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா வந்து இந்த ஃபார்முலால இருக்கிற இந்த டேர்ம். ஸோ இங்க likelihood of all the values or likelihood of all the words in the span class. ஸோ எப்படி வந்து இங்க இருக்கிற இந்த மல்டிப்ளிகேஷன் எல்லாத்தையுமே வந்து நம்ம சம்மேஷன் இல்லாட்டி பிளஸ்ஸா மாற்றலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த பார்ட் மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த பார்ட்ல நம்ம log into இந்த பை சிம்பிளை வந்து மல்டிப்ளை பண்றோம். ஸோ log into பை சிம்பிள் will get changed into summation symbol. ஸோ பை சிம்பிள் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா வந்து to represent multiplication among many terms, and summation symbol எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்னா வந்து to represent addition among many terms. So log into this pi will get transformed into summation. ஸோ அதனால இப்போ நம்ம ப்ரீவியஸாக வந்து பார்த்தோம்ல, ஸோ இந்த ப்ளஸ் எல்லாமே இந்த மல்டிப்ளிகேஷன் எல்லாமே இப்போ ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ அதனால தான் வந்து இங்கே சம்மேஷன் இருக்கு. ஸோ சம்மேஷன் ஆஃப் த ரெஸ்பெக்டிவ் லைக்லிஹுட் டேர்ம்ஸ். ஸோ log of probability of wj given ci. ஸோ log வந்து சம்மேஷனோட மல்டிப்ளை பண்ணுறோம் அண்ட் log வந்து இங்கே இருக்கிற இந்த டேர்ம்ஸோட மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ அதனால தான் நம்மளுக்கு இப்போ இது மாதிரி ரிசல்ட் கிடைச்சிருக்கு. இந்த லாஸ்ட் டேர்மில் எந்த சேஞ்சஸுமே இல்லை, இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ப்ரீவியஸாக டிஸ்கஸ் பண்ணோம்ல, அந்த இஷ்யூ வந்து இப்போ ரிசால்வ் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம இப்போ எங்கேயுமே வந்து மல்டிப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணல, எல்லா மல்டிப்ளிகேஷனுமே வந்து நம்ம இப்போ அடிஷனாக வந்து மாற்றிட்டோம். அண்ட் இங்கே வந்து இந்த சம்மேஷன் represents all the likelihood values of the words in the email for the respective class. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ப்ரீவியஸ் ஸ்லைடில், நம்மளுக்கு வந்து ஒரு ரொம்ப டைனி ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் வந்து ரிசல்ட்டாக கிடைக்கும். இந்த டைனி ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பரை வந்து மெமரியில் வந்து ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் வந்து அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக நம்ம லாக்ரிதம் வந்து யூஸ் பண்ணோம். ஸோ ப்ராபபிலிட்டியோட வேல்யூ எப்பவுமே வந்து will be between 0 and 1 and logarithmோட வேல்யூ will be between -infinity to 0. ஸோ அதனால இப்போ நம்மளுக்கு வந்து வைட் ரேஞ்ச் ஆஃப் நம்பர்ஸ் யூஸ் பண்ணி இந்த ரெஸ்பெக்டிவ் டேர்மோட வேல்யூஸை வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ அதனால நம்மளுக்கு வந்து ரொம்ப டைனி ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்லாம் வந்து வராது. நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்பேமா இல்லாட்டி ஹேமா அப்படின்ட்டு கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்பேம் ஃபார்முலா யூஸ் பண்ணி அதோட ப்ராபபிலிட்டி வேல்யூ கண்டுபிடிப்போம். நெக்ஸ்ட் ஹேம் ஃபார்முலா யூஸ் பண்ணி அதோட ப்ராபபிலிட்டி வேல்யூ கண்டுபிடிப்போம். இப்போ இந்த ஃபார்முலா வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம், சம்மேஷன்லாம் ஆட் பண்ணிட்டோம் அண்ட் லாகரிதம்லாம் ஆட் பண்ணிட்டோம். இப்போ இதனால நம்மளோட ரிசல்ட் வந்து அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அஃபெக்ட் ஆகாது. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் a is less than b na, log of a will also be less than log of b. ஸோ இங்கே a எதை ரெப்ரசென்ட் பண்ணுங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பேம் ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு அசியூம் பண்ணிக்கோங்க, b வந்து ஹேம் ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்ட்டு அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஸ்பேமோட ப்ராபபிலிட்டி இஸ் லெஸ் தென் ஹேமோட ப்ராபபிலிட்டினா log of spam probability will also be less than log of ham probability. அதனால நம்மளோட அவுட்கம் வந்து எப்படியும் எந்த விதத்துலையும் வந்து அதை அஃபெக்ட் பண்ணாது. ஸோ நம்மளுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வில் பி சம்ஸ். ஸோ இந்த சம்மேஷனாக நம்ம வந்து மாற்றினதுனால ஆல் த ப்ராடக்ட்ஸ் வில் பி டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன்டு சம்ஸ். ஸோ நம்மளோட ஃபைனல் ரிசல்ட் வில் பி அ மேனேஜபிள் நம்பர். ஸோ ப்ரீவியஸாக வந்து நம்ம பார்த்த அந்த டைனி ப்ராபபிலிட்டி வேல்யூ நம்மளுக்கு கிடைக்காது, நம்மளுக்கு வந்து ஒரு மேனேஜபிள் நம்பர் கிடைக்கும். மேனேஜபிள் நம்பர்னா ஒன்றும் இல்லை, வி வில் கெட் சம் வேல்யூ, அதுவும் வந்து டைனியாக இருக்கும், பட் வி கேன் ஸ்டோர் இட் இன் மெமரி. ஸோ இதுதான் வந்து நம்ம இங்கே சொல்ல வரோம். ஸோ எப்படி வந்து நம்மளோட நைவ் பேஸ் ஃபார்முலா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் வந்து ரெண்டு ஃபார்முலா டு ஃபைண்ட் ஸ்பேம் அண்ட் ஹேம். இது வந்து இந்த ரெண்டு ஃபார்முலாவோட ஜெனரிக் ரெப்ரசன்டேஷன். இங்கே இருக்கிற இந்த ப்ராடக்ட் எல்லாமே வந்து பை சிம்பிளாக இங்கே ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இங்கே இருக்கிற இந்த லைக்லிஹுட் டேர்ம் வந்து இந்த பார்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணுது, இங்கே இருக்கிற இந்த ப்ரையார் டேர்ம் வந்து இந்த பார்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணுது. அண்ட்
நம்மளுக்கு வந்து ஒரு டைனி நம்பர் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் வர்றதுனால இதை வந்து நம்ம மெமரியில் வந்து ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ அதனால நம்ம லாகரிதம் ஹெல்ப் யூஸ் பண்ணி இந்த ஃபார்முலாவில் வந்து லாக் அப்ளை பண்ணிட்டோம். லாக் அப்ளை பண்ண அப்புறமா இந்த ஃபார்முலா எப்படி மாறிடுச்சு அப்படின்ட்டு உங்களால் இப்போ பார்க்க முடியுது. ஸோ எல்லா லைக்லிஹுட் டேர்முக்கு முன்னாடியும் வந்து லாகரிதம் அப்ளை பண்ணிடுவோம். இந்த மல்டிப்ளிகேஷன் எல்லாமே வந்து சம்மேஷனாக மாறிடும், அதாவது ப்ளஸ்ஸாக மாறிடும். அண்ட் இங்கேயும் வந்து இந்த லாஸ்ட் டேர்மும் வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். அண்ட் இந்த ரெண்டு ஃபார்முலாவோட ஜெனரிக் ரிப்ரஸன்டேஷன் தான் இது. ஸோ நம்ம வந்து லாக் யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட பை சிம்பிள் வந்து சம்மேஷனாக மாறிடும். அண்ட் எங்கெல்லாம் வந்து மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறோமோ அதுவும் வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். அண்ட் ப்ராபபிலிட்டிக்கு முன்னாடி லாக் வேல்யூ வந்து அடிஷ்னலாக ஆட் ஆயிரும். So the resulting sum is a manageable number. So இதுதான் வந்து log probability in Naïve Bayes.